டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கி முக்கணி கற்ப மருந்தை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். இது எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், அதே போல் பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க, சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க, அதே போல் கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் இந்த முக்கணி கற்பச்சூரணம். அதே போல் வயிற்றுப்புண் பிரச்சனையால் ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டவங்க, அதே போல் இந்த வாய்ப்புண் பிரச்சனையால் ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டவங்க, உடல் தளர்ச்சி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் இந்த முக்கணி கற்பச்சூரணம். முக்கணி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் முக்கணி என்று சொல்வார்கள். இதை நம்ம வாங்கிக்கணும், நீங்களே தயாரிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் 1 கிலோ வாங்கிக்கணும், நெல்லிக்காய் 1 கிலோ, நெல்லிக்காய் வத்தலாம் வாங்கிக்கணும், அதே போல் தாண்டிக்காய் 1 கிலோ. இதெல்லாம் வாங்கி உள்ளே இருக்கிற விதையை நீக்கணும். அதுதான் சுத்தி முறை. கடுக்காயை வாங்கி அதை உடைச்சி உள்ளே இருக்கிற விதையை நீக்கிடணும். அதே போல் காஞ்ச நெல்லிக்காயை வாங்கி உடைச்சி அந்த உள்ளே இருக்கிற விதையை நீக்கணும். தாண்டிக்காயை வாங்கி அந்த விதையை நீக்கணும். நீக்கின பிறகு தனித்தனியாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். கடுக்காய் தனியாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும், நெல்லிக்காய் தனியாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும், தாண்டிக்காய் தனியாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் அரைத்த பிறகு ஒரே அளவு நிறுக்க வேண்டும். ஒரே அளவு நிறுத்து 100 கிராம், ஒரு கடுக்காய் 100 கிராம் அப்படின்னா நெல்லிக்காய் 100 கிராம், தாண்டிக்காய் 100 கிராம், இப்போ 300 கிராம் சூர்ணத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு, அல்சர் இருக்கிறவங்க, அதே போல் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள், அதே போல் பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க, அதே போல் கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்க, கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த மருந்தை முக்கணி கற்பச்சூரணத்தை 1 கிராம்லேருந்து 2 கிராம் தேனில் கலந்து சாப்பிடலாம். இப்போது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போ எனக்கு வாய்ப்புண் இருக்குது, வயிற்றுப்புண் இருக்குது, குடற்புண் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த முக்கணி கற்பச்சூரணத்தை பாலில் கலந்து, காய்ச்சின பாலில் கலந்து 1 கிராம் 2 கிராம் எடுத்து பாலில் கலந்து 2 வேளை அல்லது 3 வேளை தொடர்ந்து சாப்பிடலாம். அதே போல் மற்ற பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், கல்லீரல் பாதிப்பு, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அவர்களும் பாலில் சாப்பிடலாம் அல்லது தேனில் சாப்பிடலாம். இந்த மருந்துகளை தொடர்ந்து நம்ம காலை இரவு தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக இதய பாதிப்பு, இரத்த கொதிப்பு பாதிப்பு, சர்க்கரை நோய் பாதிப்பு, கண் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, இப்படி சகல உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய கற்ப மருந்து தான் இந்த முக்கணி சூரணம். இதை நீங்களே தயாரிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த வயதிலிருந்து இதை சாப்பிட்லான்னு சொன்னால் எல்லா வயதினரும் இதை சாப்பிட்லாம். அதாவது 6 வயதுக்கு மேலே நோய் இல்லை அப்படின்னா கூட இதை ஒரு நேரம் காலையில் ஒரு நேரம் 2லிருந்து ஒரு 4 கிராம் எடுத்து தொடர்ந்து நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த முற்று உடலையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த முக்கணி கற்பச்சூரணம் பாதுகாக்கும், நோயிலிருந்து உங்களை தற்காக்கும். அதனால் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். எல்லோர் வீட்டிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்து தான் இந்த முக்கணி கற்பச்சூரணம். இந்த முக்கணி கற்பச்சூரணம் மாத்திரையாகவும் நமக்கு கிடைக்கிது. திரிபலா மாத்திரை, இது சித்த மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. இந்த திரிபலா சூரண மாத்திரையை வாங்கி வச்சுக்கிட்டு 6 வயதுக்கு மேலே 15 வயது வரை காலையில் ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை சும்மா நீங்கள் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள், எந்த நோய் இருந்தாலும் சரி, அந்த நோய் இருப்பவர்களும் சரி, நோய் இல்லாமல் இருப்பவர்களும் சரி, 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் காலை 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை, நீங்கள் மற்ற மருந்து எடுத்தாலும் சரி, இல்லை மருந்தே இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா சரி, அவங்களும் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த முற்றுடலையுமே இது கற்பமாக பாதுகாக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.